நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி நெல்லை டைம்ஸ் தொலைக்காட்சி. தாமிரபருணியில் இரண்டாவது நாளாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளப்பெருக்கு நீடித்ததால் கரையோர பகுதிகள் நீரில் தத்தளித்தன. மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை அருகே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவியதால் தென் மாவட்டங்களில் கடந்த ஞாயிறு திங்கள் கிழமைகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகள் உச்சபட்ச நீர்மட்டத்தை நெருங்கியதால் தாமிரபரணியில் 50,000 கன அடிக்கும் அதிகமான தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. அதில் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணி திங்கட்கிழமை நடைபெற்றது. திங்கட்கிழமை இரவு அணைகளில் திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டதை தொடர்ந்து திருநெல்வேலி மாநகரில் ஆட்சியர் அலுவலகம், திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள சில பகுதிகளில் தண்ணீர் வடிந்தது. வடக்கு புறவழிச்சாலையில் பாலத்திற்கு மேல் சென்ற வெள்ளமும் தணிந்தது. எனினும் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம், சந்திப்பு காவல் நிலையம், குறுக்குத்துறை, கைலாசபுரத்தின் கரையோர பகுதிகள், வண்ணாரப்பேட்டையின் கரையோர பகுதிகள், மணிமூர்த்தீஸ்வரம், சிந்துபூந்துறையின் சில பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகள் இரண்டாவது நாளாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளத்தில் தத்தளித்தன. பாலம், குடிநீர் குழாய்கள் ஆகியவை சேதமடைந்தது. வண்ணாரப்பேட்டை வடக்கு புறவழிச்சாலை பாலம் வெள்ளத்தில் சேதமடைந்ததோடு அந்த வழியாக சென்ற குடிநீர் குழாய்களும் ஆற்றில் அழைத்துச் செல்லப்பட்டன. திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம், சந்திப்பு ரயில் நிலையம், மதுரை சாலை உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் எதிர்பார்த்த அளவுக்கு வடியவில்லை. இதனால் கடைகள், ஹோட்டல்கள் தண்ணீரில் தத்தளித்தன. ஹோட்டல்களில் தங்கியிருந்த வெளியூரைச் சேர்ந்தவர்கள் தேசிய பேரிடர் மீட்பு குழு, காவல்துறை, தீயணைப்பு துறையினரால் படகு மூலம் மீட்கப்பட்டனர். திருநெல்வேலி நகரம் சந்திப்பு பிள்ளையார் கோவிலில் இருந்து காட்சி மண்டபம் செல்லும் சேரன் மகாதேவி சாலையிலும் இரண்டாவது நாளாக வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் கரிய மாணிக்க பெருமாள் கோவில் தெரு, மாதா பூங்கொடி தெரு, ஜெயப்பிரகாஷ் தெரு, பெருமாள் கீழரத வீதி உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் வசிக்கும் மக்கள் வெளியே வர முடியவில்லை. அவர்கள் படகு மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். வெள்ள நீர் அகற்றும் பணியில் ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ள நீர் வடிந்த நிலையில் தரைத்தளம் சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. இதையடுத்து பாளையங்கோட்டை தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தளத்தை சுத்தம் செய்தனர். நெல்லையப்பர், காந்திமதி அம்மன் கோவில்களில் தேங்கிய மழை நீர் மின் மோட்டார் மூலம் வெளியேற்றப்பட்டது. பல இடங்களில் சாய்ந்த மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் தீயணைப்பு துறையினர், மாநகராட்சி பணியாளர்கள், தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். இதனிடையே வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகளில் சிக்கி இருக்கும் மக்கள் உணவு, குடிநீர், பால் உள்ளிட்டவை போதுமான அளவு கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். ரயில் நிலையம் மூடல். திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் தண்ணீர் வடியாததால் மறு அறிவிப்பு வரும் வரை ரயில் நிலையம் செயல்படாது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. போக்குவரத்து வழி மாற்றம். திருநெல்வேலி மாநகரின் பல பகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதால் 40% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. கிராமப்புறங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. திருநெல்வேலியில் இருந்து தென்காசி செல்லும் பேருந்துகள் சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. வண்ணாரப்பேட்டை வடக்கு புறவழிச்சாலை ஆற்றுப்பாலம் திங்கட்கிழமை தண்ணீரில் மூழ்கியதால் பாதுகாப்பு கருதி அந்த வழியாக போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. இதனால் திருநெல்வேலியில் இருந்து சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் பேருந்துகள் திருநெல்வேலி நகரம் ராமியம்பட்டி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. திருநெல்வேலி மதுரை இடையேயான பேருந்துகள் கேடிசி நகர் புறவழிச்சாலை வழியாக இயக்கப்பட்டன. திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடி, மரவன்மடம் வரை பேருந்துகள் இயக்கப்பட்டன. சீவலப்பேரி ஆற்றுப்பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ளம் சென்றதால் அங்கு இரண்டாவது நாளாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் திருநெல்வேலி ஓட்டப்பிடாரம் சாலையிலும் போக்குவரத்து தடைபட்டது. குடிநீர் விநியோகம் பாதிப்பு.
மாநகரத்தில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சில இடங்களில் 48 மணி நேரத்திற்கு பிறகு மின்சாரம் வழங்கப்பட்டது. இன்னும் பல இடங்களில் மின் விநியோகம் சீராகவில்லை. முற்றிலுமாக தண்ணீர் வடிந்த பிறகே அங்கு மின்சாரம் வழங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணியில் வெள்ளம், மின்சாரம் துண்டிப்பு ஆகியவற்றால் குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு புதன்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுகளும் ஒத்தி வைக்கப்படுவதாக ஆட்சியர் காப்பா கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 10 பேர் பலி. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நேற்று முன்தினம் மதியம் வரை வரலாறு காணாத மழை பெய்தது. இதனால் நெல்லை வெள்ளத்தில் தத்தளித்தது. இதனால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள். கடும் வெள்ளத்தில் ஆங்காங்கே சிலர் அடித்து சென்றுள்ளனர். வெள்ளம் வடிய தொடங்கிய நிலையில் உடல்கள் ஆங்காங்கே பிணமாக மிதந்தபடி உள்ளது. அதாவது நெல்லை சந்திப்பு பகுதியில் 60 வயது முதியவரும், சீயன் கிராமம் பகுதியில் 80 வயது முதியவர் உடலும் பிணமாக மிதந்தது. இவர்கள் இருவரின் உடல்களையும் சந்திப்பு போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நெல்லை பேட்டை சுத்தமல்லி பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வள்ளுவன். கூலி தொழிலாளியான இவர் நெல்லை டவுனில் உள்ள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தார். அவரது உடலும் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. நெல்லை டவுனை அடுத்த பழையபேட்டை கிருஷ்ணபேரி ஓடக்கரை தெருவைச் சேர்ந்தவர் கடற்கண்ணி. ஆட்டோ டிரைவரான இவர் நேற்று முன்தினம் மாலை அதே பகுதியில் உள்ள குளத்து மறுகால் தண்ணீரில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டார். இதனை பார்த்தவர்கள் அவரை மீட்க முயற்சி செய்தனர். ஆனால் அதற்குள் கடற்கண்ணி வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. மேலும் பேட்டை போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினரும் அவரை தொடர்ந்து தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை டவுன் மாதா பூங்கொடி தெரு பகுதியில் கடற்கண்ணி உடல் மீட்கப்பட்டது. இதேபோல் பாளையங்கோட்டை பகுதியில் வீடு இடிந்து விழுந்து முதியவர் ஒருவர் இடிபாடுக்குள் சிக்கி பலியானார். அவருடைய பெயர் விவரம் தெரியவில்லை. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மழை வெள்ளத்திற்கு இதுவரை நெல்லை மாவட்டத்தில் 10 பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே நெல்லை அருகே உள்ள ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் மோட்டார் சைக்கிளுடன் என்ஜிஓ காலனி ஓடையில் விழுந்தார். இதனால் அவரை வெள்ளம் அடித்துச் சென்றது. அவரை தேடும் பணியில் போலீசாரும் தீயணைப்பு படையினரும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே கனமழையால் நெல்லை மாநகர் மற்றும் மாவட்டத்தில் 215 வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. மேலும் ஆயிரக்கணக்கான வீடுகள் பகுதியாகவும் இடிந்து சேதமடைந்துள்ளன.